என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட நீ பேசிட்டு இருக்கும்போது அவன் கேட்டான், இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எழுதி எழுதி போடுறாங்களேடா, எல்லா கட்சியிலையும் பண்ணுறாங்களே, என்னதான் கதை அப்படின்னு. என்னடா எதை சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா மீடியாவில் இருக்க நீ, ஏர்போர்ட் பக்கம் போறியா வரியா இல்லையா, எல்லா மெட்ரோ பில்லர்லையும் பாரு ஏதோ எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, அப்புறம் நானும் கொஞ்சம் இந்த சைடு வரும்போது பார்த்தா தான் தெரியுது. அவன் சொன்னது இந்த கேம்பெயின்ஸ், எலெக்ஷன் வர்றதுனால ஒவ்வொரு கட்சிகளும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை, இல்லை எந்த டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போய் சேரணுன்றதுக்காக சில கேம்பெயின்லாம் பண்ணுறாங்க. இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்லி ஒரு இன்க்ளூசிவ் growth நாங்கள் பண்ணுறோம், ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம்னு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கறது. டிஎம்கேனா எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட், இதுல வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம், இல்ல மொழி பிரிவினை, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுப்பா. டிஎம்கேனா எல்லாருக்குமான ஒரு ஆட்சி அப்படின்றத முதலமைச்சர் மேடைகள்ல சொல்றாரு, அவங்க கட்சிக்காரங்க பேசுறாங்க. இருந்தாலும் அதை வந்து மக்களுடைய ஒரு ஆழ் மனசுக்குள்ள, ஒரு சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள திமுக என்பது எல்லோருக்குமான கட்சி, இந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாதான் ஒரு சமத்துவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை மக்கள் மனசுல விதைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்ட் தான். இது வந்து என்னன்னா, டிஎம்கே எவ்ரி மந்த் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பேரா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஆமா இல்ல இது அங்க சொன்னாங்களே, இது இங்க சொன்னாங்களேன்னு நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து ரெண்டு விதமான கேள்வியும் வருது. ஒன்று வந்து டிஎம்கே எதுக்காக பண்றாங்கன்னு நமக்கு தெரியுது, மீடியா இல்லைன்னா இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். சாமானிய மக்கள் கிட்ட அது போய் சேருதா, அவங்க நினைக்கிறத அவங்க கம்யூனிகேட் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் திமுகவுடைய ஒவ்வொரு கேம்பெயினுமே வந்து அவங்க வடிவமைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கேம்பெயின் அப்படின்னு போகும்போது ஒரு புது ஐடியாவாக தெரிஞ்சாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேம்பெயின், இந்த பாசிட்டிவான கேம்பெயின்றது அதை வந்து பெரிய அளவில் தெரியாத மாதிரி பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி தான் அவங்களுடைய ஒவ்வொரு கேம்பெயினுமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சிக்குன்னு பெரிய பேக்கேஜ் எல்லாம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு 75 ஆண்டு கால பழமையான ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் செயல்பட்டுருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் சொசைட்டி, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுடைய அஸ்பிரேஷன்ஸை வந்து உள்வாங்கிக்கணும்ல. ஸோ அதனால வந்து இளைஞர்களை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து நிறைய கேம்பெயின்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒரு கேம்பெயின் தான் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்பே வா. ஏன்னா கட்சி தலைவரோட சந்திப்பு அப்படின்றது கடந்த காலங்களில் இருந்தது. கலைஞர் கருணாநிதியை பொறுத்தவரையில் சொல்லுவாங்க, கடைசி தொண்டன் யார் அவரை பார்க்க வந்தாலும் அவர் பேர் முதற்கொண்டு அவருக்கு தெரியும். இல்லை ஒரு வில்லேஜுக்கு போகிறாரு அப்படின்னா அந்த வில்லேஜில் வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, கட்சி தொண்டர்கள் யார் அப்படின்றது அவங்களுடைய பேர் வரைக்கும் தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது இந்த இன்டர்னல் சர்வே பண்ணும்போது வந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உடன்பிறப்பே வா அப்படின்ற ஒரு கேம்பெயின் பண்ணி வெவ்வேறு தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், அப்புறம் கிளை செயலாளர்கள் எல்லாம் நேரடியாக அண்ணா அறிவாலயத்துக்கே வர சொல்லி அவங்கள சந்தித்து அவங்கள குஷிப்படுத்தி அனுப்புறது அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். எதுவும் தேர்தல் காலகட்டத்தில் அது அவங்க கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்றது மாதிரி அது டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னு, வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்றது ஒரு உண்மையாகவே ஸ்டாலினே ரொம்ப புதுமையாக நினச்சிருப்பார். நான் அவரும் வந்து 70 வயதை கடந்த ஒரு மனிதர், நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட நம்ம போய் சேரணும். ஏன்னா அது அவருடைய நேச்சராகவே கடந்த காலங்களில் இல்லை. எப்பயுமே வந்து ஒரு சைலண்டாக ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருப்பார். இப்போ லாஸ்ட்டு ஒரு 6-7 இயர்ஸாக, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நமக்கு நாமைக்கு பிறகு தான், அந்த கேம்பெயினுக்கு பிறகு தான் வந்து அவர் மக்கள் மத்தியிலே ரொம்ப பரிச்சயமாக நெருங்கி பழகக்கூடிய தன்மையாக அவருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களோட நம்ம கனெக்ட் பண்ணோம், அதில் ஒரு டிஸ்கனெக்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ அந்த இளைஞர்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எது, எனக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் அவங்கள்ட்ட சொல்லணும். ஏன்னா இப்போ ஸ்டாலினை பார்த்து ரொம்ப வயதானவர், இல்லை அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாது அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. இல்லை, எனக்கும் கிரிக்கெட் விளாட தெரியும், நானும் கிரிக்கெட் விளாண்டுருக்கேன், எனக்கும் வந்து பாட தெரியும், நானும் பாடியிருக்கேன் அப்படின்னு அவருடைய அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ட்டை கனெக்ட் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோட பண்ணது தான் அந்த கேம்பெயின். இது மாதிரி ஒவ்வொரு கேம்பெயினுமே வந்து ரொம்ப திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம், இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹயபுசா பைக் ஒன்று வந்து சிஎம் உட்காந்து ஆக்சிலேட்டர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று வந்துருந்தது. நிறைய சோஷியல் மீடியாவில் கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க, அது வந்து டிஎம்கேவை பிடிக்காத மற்ற கட்சிகள் ஐடிவிங் எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணமே அதுதான், யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறது. முன் எப்போதும் இல்லாமல் இப்போ ஏன் பண்ணுறாங்கன்னா, விஜய் அண்ட் சீமான் இந்த ரெண்டு பேருமே
அந்த காலேஜ் படிக்கிற பசங்கள்ல ஆரம்பிச்சு ஒரு 30 வயசுக்குள்ள இன்ஸ்டாகிராமை அதிகமாக யூஸ் பண்ற ஜென்சி கிட்ஸோட இந்த 2 பேரும் பொலிட்டிஷியனா இன்னைக்கு கனெக்ட் இந்த ஆயிட்டாங்க. வைப் வித் எம்கேஎஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம்ல டார்கெட் பண்ணி பண்ண கேம்பெயின் தான் அது. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன் கொடுத்தது அப்படின்றது தெரியல. ஏன்னா அது நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்ரோலும் பண்றாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் கார் வந்து அவர் டிரைவ் பண்றாரு, அதை காமிக்கிறாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்போ நம்ம வந்து யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், அவங்க தினசரி வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை முதலமைச்சரும் செஞ்சு காமிக்கும் போது மேபி இன்னும் கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு தாக்கமாக கூட இருக்கலாம். இப்போ நம்பி நாராயணனோட இன்டர்வியூ ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ பார்த்தேன். அது பார்க்கும்போது கூட என்ன தோணுதுன்னா, ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இமேஜ் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் மத்தியில் இருக்கு இல்லைங்களா. இப்போ சீனியர்ஸாக இருக்கிற ஒரு 40 வயதை கடந்தவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. யங்ஸ்டர்ஸுக்குள்ள அவர் வந்து கொஞ்சம் வயசானவர்ப்பா, அவர் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அவருக்கு புரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுவே சீமானோ இல்லை விஜயோ வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா தெரியுறாங்க. நம்ம நினைக்கிறத அவங்க பேசுறாங்க, நம்ம லைஃப்பை வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ அதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ அந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. சிஎம் வந்து இதுவரையும் ஒரு கெஸ்டா இருந்து ஒரு ஆங்கர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இதுல சிஎம் வந்து நம்பி நாராயணனை இன்டர்வியூ பண்றாரு. அவர் கேஷுவலா பேசுறாரு அண்ணாவை பத்தி. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்த உடைக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டாலின் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப எல்லாரோடையும் இயல்பா பழகக்கூடியவர் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க. அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு எனக்கே கனெக்ட் ஆன மாதிரி தான். மோர் தென் தி கவர்னன்ஸ் வந்து பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் இந்த கவர்மெண்ட் வந்தாங்க அப்படின்னா எல்லாரும் கிடைக்கும். அதே மாதிரி சமூக நீதியை வந்து பின்பற்றுவாங்க. இது திராவிட மாடல் அரசு அப்படின்னு இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய ஆன்டி இன்கமன்சி அரசுக்கு எதிரான மனநிலையை பயன்படுத்திக்கவே இல்லை. அப்போ அங்கே ஒரு வேகம்ன்றது இருக்கு. ஸோ இப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ச்சியாக அந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் பண்ணுறது மூலமாக நம்ம சரியான வழியில தான் நம்ம பயணிக்கிறோம், சரியான விஷயங்களை தான் செய்கிறோம் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அதே மாதிரி தினசரி நாளிதழ்களில் வரக்கூடிய எதிர் செய்திகள், அதில் அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் பெரிய அளவில் எடுபடாமல் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் கூட வந்து பெரிய லிஸ்டெல்லாம் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதை கூட வந்து பார்வையாளர்களுக்கு நம்ம வாசிக்கலாம். அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும். இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு மத்திய அரசை எதிர்த்து அவங்க ஒரு கேம்பெயின் செட் பண்ணாங்க. அந்த கேம்பெயின் வந்து பெரிய அளவில் பயன் கொடுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் கூட பாருங்க, அதுல திமுகன்ற கட்சி அப்படி ஒரு முன்னெடுப்பை எடுக்கல, தமிழ்நாடு எடுக்குதுன்னு சொல்லி கட்சியை தாண்டி மாநிலத்தை முன்னிறுத்தி எல்லா கட்சிகளையும் அதுக்குள்ள கொண்டு வர மாதிரி ஒரு பிளான். ஏன்னா சிஎம் உடைய ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் அப்படின்றது தான் இருக்கு. நான் முதலமைச்சர் அப்படின்னு இல்லாம, நான் எங்கேயும் இல்லாம நாம்ன்றதை வந்து அவர் இன்க்ளூட் பண்ணி இந்த கேம்பெயினை வந்து ஸ்ட்ரக்சர் பண்றதுக்குல, தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏ கேம்பெயின், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். மேபி இது வந்து அவங்களுக்கு பயன் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கல்வி நிதியெல்லாம் சரியாக தரல, அதை வந்து ஹைலைட் பண்ணாங்க. எப்போவுமே வந்து திமுகவை பொறுத்தவரையில் இந்த ஐடியாலஜி ட்ரிவனாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. மற்ற விஷயங்களில் நெகட்டிவான விஷயங்கள் இருந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் கொடுத்தாங்க. உண்மையாகவே அது கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த மடிக்கணினி கொடுத்தாங்க. இளைஞர்கள் பெரிய அளவில் தங்கள் பக்கம் வருவாங்க, அதே மாதிரி அதை வந்து பாராட்டி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கேம்பெயின், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடன்பிறப்பே வா அப்படின்றது ஒர்க் ஆச்சு. அது ஒரு சின்ன குஷியை வந்து ஏற்படுத்தினது. அப்புறம் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு கேம்பெயினாக மட்டும் இல்லாமல் இதுதான் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட், இதுதான் எங்களுடைய ஆன்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம்பெயின் செட் பண்ணது. டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி எஸ்ஐஆர், இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது, தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படுது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதை வந்து வெறும் சோஷியல் மீடியாவில் மட்டும் போடாமல் நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன், ஒன்றிய அளவில், நகர அளவில், கிளை அளவில் கூட சுவர் விளம்பரங்களாக எழுதி ஃபேர் டீலிமிட்டேஷன், தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்றத கடைகோடி கிராமங்கள் வரையும் கொண்டு போயிருக்காங்க. அதுதான் திமுகவோட பெரிய ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக பேசுகிறோம். என்னடா திடீர்னு இவங்க எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க கூட நினைக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறோம், அதில் நிறைய விமர்சனங்களும் இருக்குது, அதையுமே நம்ம சொல்கிறோம். இப்போ வெல்வம் ஒன்றாக அப்படின்ற ஒரு கேம்பெயின், அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின், இந்த கேம்பெயின் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது கிராமப்புறங்களில் வந்து ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தினதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேத்துக்கு வந்து
இந்த லேண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்திருக்கும், பட்டா வாங்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு லாங் பெண்டிங் இஷ்யூஸாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதன் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து இதை கன்சிஸ்டண்டாக அவங்க பண்ணலை அப்படின்றதும் குற்றச்சாட்டாக இருக்குது. மக்களுக்கு பெரிய கோபமே இதில் தான் அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து தாசில்தாரை போய் பார்க்க முடியல, வருவாய்த்துறை போய் பார்க்க போனால் அங்கே நிற்க வைக்கிறாங்க, அங்கே காசு கேட்பாங்க, காசு இல்லாமல் வேலை நடக்காது, இந்த பிரச்சனை தான். இப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மொத்தமாக ஒரு நாள் அவங்க ஊருக்கே எடுத்துகிட்டு வரும்போது அது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்களான்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போ முகாம்கள்லாம் வந்து சரியாக அதை அனௌன்ஸ் பண்ணி அது எல்லாருக்கும் அது அந்த செய்தி போய் சேர்ந்ததான்றதுல பெரிய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இந்த கேம்பெயினுக்கு எல்லா தாசில்தாருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கடுமையான வேலை. இப்போ நான் ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு தாசில்தாரை மீட் பண்ணேன். அவர் சொன்னார், வந்து சுகர் கிடையாது, எனக்கு வந்து பிபி கிடையாது, எல்லாமே வந்துருச்சு சார் இந்த 6 மாசத்துல. இதுக்கு முன்னாடி எனக்கு கிடையாது, எல்லாமே இந்த 6 மாசத்துல வந்துருச்சு. அந்த மாதிரி கடுமையாக வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, நேரத்தை கடந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. முன்னாடியெல்லாம் நான் வந்து ஒரு 2 hours வாக்கிங் போவேன், இப்போ கம்ப்ளீட்டாக எப்போ சாப்பிட்றேன்னே தெரில, சாப்பாட்டு டயத்தை மறந்துடுறேன், அந்தளவுக்கு கடுமையாக வேலை இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஐ திங்க் இது வந்து எல்லா அரசு அதிகாரிகளும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா திடுதிப்புன்னு நீங்கள் வந்து ஒரு 40 டேஸில் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், 40 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இதை முன்கூட்டியே கொஞ்சம் செஞ்சுருக்கலாம். எலெக்ஷன் வரக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க செய்கிறாங்களே அப்படின்ற விமர்சனமும் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின், இதையுமே சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னு தெரில. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு ஃபார் பெட்டர். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும், அரசு மருத்துவமனைகளுக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட்டுன்றது பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க அப்படின்றது என்னுடைய ஃபீலிங். எனக்கே ரீசெண்டாக உடம்பு சரியில்லை, நான் பக்கத்தில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தான் போனேன். ப்ராப்பராக வந்து அவங்க எல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க. செக்கப் பண்ணி அவங்க முறையாக வந்து அதுக்கான மருந்துகளை பரிந்துரை பண்ணுறாங்க. ஐ திங்க் ஐ எம் ஆல் ரைட் வித்தின் 2 days நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுவுமே இருக்குது. ஸோ அதையுமே நம்ம பாராட்ட வேண்டியது. அதே மாதிரி நீங்கள் ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்கன்றது தெரியல. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க இவ்வளோ கேம்பெயின் பண்ணுறாங்க, ஆனால் அது எல்லாமே வந்து சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு போய் சேருதா, அந்த மக்கள் இதன் மூலமாக பயனடைகிறாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி யாராவது பயனடைஞ்சிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கவர்மெண்ட் இருந்து அப்படின்றதும் சொல்லலாம். நானே பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ பில்லர்ஸ்லாம் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு கேள்வி வரும். இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த கேம்பெயினுடைய பிராண்டிங்கை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அசோக் பில்லர் பக்கத்துலலாம் இன்னும் அப்படியே இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸோட நாங்கள் இந்த ஸ்கீமை பண்ணுறோம் அப்படின்றதுக்கான அந்த விளம்பரம் இருக்கே தவிர, இந்த ஸ்கீமை பொதுமக்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன, எங்கே கிடைக்கும் எப்படின்னு சொல்லி, அதுக்கு இது எப்படி வந்து இதை மக்கள் வாங்கிக்கலாம், அதை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்கான விளம்பரம் ரொம்ப குறைவாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான பப்ளிசிட்டி தான் பெருசாக இருக்க மாதிரி. நிறைய கேம்ப் இவங்க போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து எல்லா வீடுகளுக்குமே வந்து செக் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் இருக்கா, இல்லை இருமல் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுறாங்க. இதில் பல பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகக்கூடியவங்களா இருப்பாங்க. மேபி அவங்க வந்து அதுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். பண்ணக்கூடியவங்களுமே கூட இது ஒரு கடமைக்கு செய்யக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் இதில் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் அது வந்து ஒரு விஜயினுடைய கேம்பெயினுக்கு ஒரு காம்படிட்டராக வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த துறையில் சாதித்தவர்கள், சாதிக்க உடந்தையாக இருந்தவர்கள், இந்த 75 ஆண்டுகளில் தமிழ்நாடு இப்படியெல்லாம் முன்னேறியது அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் அந்த மேடையில் இருந்தாங்க. ஸோ அது ஒரு விமர்சனமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அதோடைய மோட்டிவும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னன்னைக்கு விஜய் கேம்பெயின் பண்ணுறாரோ அந்த தேதிகளில் அது வர மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே ஒரு இஷ்யூன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெல்லும் தமிழ் பெண்களும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அப்புறம் உங்கள் கனவை சொல்லுங்கள், ஓரணிகள் தமிழ்நாடு, களம் நமதே, உங்களில் ஒருவன், வைஃப் வித் MKS. ஐ திங்க் இதெல்லாம் நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். திமுகவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறதில்ல. இந்த தேர்தல் அப்படின்றது புதிய நபர் விஜய் வந்திருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு இளைஞர்களுடைய ஆதரவு அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது. ஸோ இப்போ அதை காம்பீட்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்றதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து அவங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ரக்சரே உருவாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதயநிதியை பொறுத்தவரையில் அங்கங்கே அவருடைய ரிசம்பிளன்ஸ் வந்து
எல்லா விளம்பரங்கள்லையும் இருந்தாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது திமுகவை பொறுத்தவரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக மீண்டும் இருக்க போகிறார். அதை கருத்தில் கொண்டு தான் அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வோம் அப்படின்றது திமுகவுடைய வியூக வகுப்பாளர்களுடைய கவனமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக கொண்டு வரக்கூடிய கேம்பெயின்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, அது எப்படி கிரவுண்ட் லெவலில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.